கொடியதன் ஒரு உமை குளமிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினற்பயில் வழிவடமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர். இந்த நாள் இந்த கோள் எனக்கு என்ன மாற்றத்தை ஏற்படுத்துறது அப்படிங்கிறத ரொம்ப பார்த்து நம்ம எடுத்து செயல்படுத்துகிறோம். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ராசி பலன் நம்மளுக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துகிட்ருக்கு. இந்த ஆன்மீக தகவல் அதுவும் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துகிட்ருக்கு. சரி, இன்றைய தினத்தில் பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறை நிறையா பேர், சார் உங்களுடைய பிரசன்னம் நீங்கள் சொன்ன விஷயத்துக்காக நாங்கள் வெயிட் பண்ணி இருந்து பார்த்துட்டுருக்கோம் சார், ரொம்ப அற்புதமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். இரண்டு விதமாக நான் பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறை. ஒன்று தாந்திரீகத்தில் நம்பூதிரி அவங்க பார்க்கக்கூடிய ஒரு முறையை நம்ம பண்ணுறோம். அடுத்தது நான் பார்க்குறது, நான் மாதத்தில் ஒரு நாள் தான் பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறையை கடைபிடிக்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்ட அந்த தாந்திரிக முறையில் இருக்கக்கூடிய பிரசன்னத்தை பார்த்துக்கிறது. அடுத்தது இந்த வாஸ்து, நிறையா பேர் அவங்க இடத்துக்கு புக் பண்ணுறீங்க வரணும்னு. பட் என்னுடைய ஸ்கெடியூல், நான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் போகிறேன் அப்படின்னா அந்த கோயம்புத்தூருக்கு வர நேரத்தில் இந்த பிளானை வச்சுக்கிறேன். இப்படி தான் என்னோடய கிளப் பண்ண முடிகிறது. அந்த ஸ்கெடியூல் வெளிநாடு பிரயாணத்தை பற்றி கேட்குறவங்க கீழே இருக்கக்கூடிய எண்ணுக்கு 9952306111 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த நாட்டிலேருந்து, இப்போ நீங்கள் மலேசியாவாக இருக்கீங்களா, சிங்கப்பூராக இருக்கீங்களா, இல்லை நீங்கள் யூரோப்பாக இருக்கீங்களா, யூகேவாக இருக்கீங்களா, அந்த நாட்டுக்கு நான் வரக்கூடிய டேஸ் நான் சொல்கிறேன். அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் இப்போ எல்லாமே ஆன்லைனில் பண்ணிட்டோம். www.astromageshaiyer.com நீங்கள் உள்ளே போனீங்கனாலே சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா போதும். அதில் என்ன அப்பாயின்மெண்ட் வரும், ஜென்ரல் அப்பாயின்மெண்ட்டாக, இமீடியட் அப்பாயின்மெண்ட்டாக, ரொம்ப அழகாக அதில் கொடுத்துருப்பாங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்லாட்டில் நீங்களே போய் புக் பண்ணிக்கலாம். ஸோ முந்தி மாதிரி இப்போ டேட் கொடுத்துட்டலாம், அந்த டேட்டில் ரைட் டைம் ரைட் இதில் அப்பாயின்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அஸ்ட்ராலஜி இதில் உங்களுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்றைய தினத்தில் நாள் நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகளை பஞ்சாங்க குறிப்புகளில் இதோ நம்ம பார்க்க போகிறோம். 22/9/2024 குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி, காலை 6:42 வரை, பின்பு கிருத்திகை. இன்றைய திதி இரவு 9:49 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம், காலை 6:42 வரை, பின்பு சித்திரை. கன்னிராசி நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை, யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைக்கி கிருத்திகை. கிருத்திகை யாருக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு விசேஷமான நாள். கார்த்திகை பெண்கள் 6 பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு சாபம் பெற்று, முனிவர்கிட்ட சாபம் பெற்று அவங்க சரவண பொய்கை, அந்த பொய்கையில் அந்த சாபம் பெற்று இருக்காங்க. அந்த முனிவர் என்ன சாபம் கொடுத்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா, சிவனுடைய நெற்றி பொறி என்றைக்கு இந்த சரவண பொய்கையில் படுறதோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பியும் நீங்கள் பிறப்பீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் காத்துட்ருக்குன்னு முனிவர் சொல்லிட்டார். இதை பற்றி ஒன்றும் புரியல அவங்களுக்கு. ஸோ அவங்களும் தபஸ் இருக்கிறாங்க. அப்போ சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து பொறிகள் விழுகிறது. அங்கேருந்து முருகப்பெருமான் 6 முருகப்பெருமான் வரார். அந்த 6 முருகனை 6 கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க. அந்த 6ஐயும் சேர்த்து சக்தியாகப்பட்டவள் ஒன்றாக பண்ணி 6 முகங்களும் ஒரு உடம்பும் வருது இல்லையா? அதுதான் முருகப்பெருமானுடைய சிறப்புகள். இன்றைய தினத்தில் கிருத்திகை உலகமெங்கும் இருக்கக்கூடிய முருகருடைய கோயில்களில் இன்றைக்கி ரொம்ப விசேஷமாக இருந்துட்டுருக்கும். நீங்கள் சில பேர் விரதம் இருக்கிறவங்க இருப்பீங்க, அதே மாதிரி வீட்டில் விரதம் இருக்கிறவங்க இருப்பீங்க. இல்லை முருகா என்ற நாமத்தை சொன்னால் 1000 மடங்கு பலன் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த தினம் இருக்குங்கிறதுல சந்தோஷமான ஒரு விஷயம். அதனால் முருகாங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது அற்புதமான பலன்கள் இருக்குது. எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் பாருங்கள் இதை எடுத்து சொல்கிறதுக்கு. ஆக இன்றைய தினம் அவ்வளோ சிறப்பான நாள். கிருத்திகை நட்சத்திரம் இது மட்டும் இல்லாத சூரிய பகவானுக்கு உண்டான நட்சத்திரம். ஸோ சூரியனுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கிறது. அதே மாதிரி இன்றைய நாளும் ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கு. இன்றைய தினத்துக்கு உண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டுருக்கோம். இன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம், அதில் அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. இன்றைய தினத்துக்கு உண்டான ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் இதோ. மேஷராசி அன்பர்களே, சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து ஒவ்வொரு செயல்களாக எடுத்து செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா
சில பேர் உங்களுக்கு உதவி செய்வா, சில பேர் பார்த்துட்டேன்னா ஒரு விஷயத்தை உபத்திரவம் பண்ணுற மாதிரி, நான் பா சொன்னதையே சொல்லிட்டு இருக்கா, திருப்பி ரிப்பீட்டடான சில வேர்ட்ஸ் வந்து அவங்களால அது தாங்கவே முடியாது. திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காளே. ஏன்னா அந்த காரியம் முடியணும்னு அவங்க நினைப்பாங்க. நீங்கள் எங்கிட்ட ஒரு தடவை சொல்லிட்டேல்ல, ஐ டேக் கேர் ஆஃப் தட், நான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா அதையே சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும், கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும், வீடு கட்டுறது, இடம் வாங்குறது போன்ற விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். சின்ன விஷயங்களில் நீங்கள் யோசித்தது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்தோம். வயிறு சம்மந்தமாக, இடுப்பு சம்மந்தமான உபாதை இருக்கிறவா, அதேமாதிரி முதுகு சம்மந்தமான உபாதை இருக்கிறவங்களுக்கு சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துட்டுருக்கு. கடல் சார்ந்த துறைகளில் இருந்துருக்கிறவங்க, ஏர்ஃபோர்ஸில், நேவியில் வேலை பண்ணுறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கூடி வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். நான் நிறைய நல்லது செய்கிறேன், எனக்கு கடவுள் நல்லது தான் கொடுப்பாருங்க ஒரு நம்பிக்கை எப்போவுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான நாள். சொந்த பந்தங்கள் சந்திப்பீங்க, அவங்க உங்களுக்கு ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்க, அது ஒரு பெரிய மனத்துக்கு இதமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். உள்காய்ச்சல்னு சொல்லுவாங்கல்ல, சில நேரங்கள் என்னமோ தெரியல உடம்பு ஹீட்டாகவே இருந்துருக்கு, உள்ளுக்குள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. காலையிலேருந்து ஓடி சேம் ரொட்டீன் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரொட்டீன் ஒர்க் பண்ணும்போது உடம்பு வந்து கொஞ்சம் அப்படியே லேசியாகும், கொஞ்சம் டயர்டாகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்துகிட்ருக்கும். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பேங்கிங் ஒர்க்கு, அதே சமயத்தில் சில லோன் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இன் ஃப்யூச்சர், அதாவது நெக்ஸ்ட் வீக்கில், வரக்கூடிய வீக்கில் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும் மேஷ ராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றங்களுக்கு உண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. நீங்களாக போய் எல்லா காரியத்தை பண்ண, நானே எல்லாத்தையும் பண்ணோம், ரொம்ப பா அப்படின்னு சொன்னவங்க ஒரு தடவை மட்டும் வெளிநாடு போனால் தெரிஞ்சிடும். அங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அவங்களே அவங்களுடைய ஒர்க்கை எடுத்து பார்த்துப்பாங்க. பிகாஸ் எல்லாமே காஸ்ட்லியாக இருந்துகிட்ருக்கோம். நான் இதை வந்து அவங்களுக்கு கொடுக்குறத விட அதில் பாதி, நான் சம்பாதிக்கிறதுல பாதி கொடுக்கணும். அதனால் அவங்களே அந்த ஒர்க் எடுத்து பண்ணிக்குவாங்க. இது வந்து ஒரு பழக்கம். வெளிநாட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு புரிய வரும். அதனால் நீங்கள் அதை பற்றி வரியே பண்ண வேண்டியதில்லை. உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். 24/7 உங்களோட 12 மணி நேரம், 16 மணி நேரம், 18 மணி நேரம் நீங்கள் இருக்குது அப்படின்னா 8 ஹவர்ஸ் தூக்கத்துக்கு ஒதுக்குங்க. மீதி இருக்கக்கூடிய நேரத்தை 16 மணி நேரத்தில் 15 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும். அப்படி ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி பேங்க் பேலன்ஸை பற்றியும், பணத்தை பற்றியும், இருப்பை பற்றியும், பூர்வீக சொத்தை பற்றியும் நிறையா கவலைப்படுறவங்களுக்கு மாறுதல்கள் கண்டிப்பாக உண்டு. முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலமாக சந்தோஷமும் அடைவீங்க. குழந்தைகள் நமக்கு எதனா அறிவுறுத்துச்சுன்னா அப்படின்னு சொன்னால், என்னடா நம்ம இப்படி ஆகிட்டோமே அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ இருந்துன்னு இருக்கும். சில பேர்கிட்ட முந்தியெல்லாம் நகைச்சுவையாக பேசுவீங்க, இப்போ எங்கே போச்சு நகைச்சுவை அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினத்தில் போயின்னு இருக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பல நேரங்களில் நம்மளுடைய ஓட்டத்துக்கே சரியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. இது வரலைங்கிறதோட அதை நோக்கி நீங்கள் ஓடுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களே, மிதுன ராசி நேயர்களே, நல்லது நடக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் பற்றிய சில யோசனைகள் மனசில் வரும். உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இதே மாதிரி நானும் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒன்றை பார்த்து இன்னொன்று நீங்கள் எடுத்துக்காட்டாக மனசில் யோசிப்பீங்க. அம்மாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். புதிய பொருட்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாருக்கேனும் கிஃப்ட் வாங்குறது, அதே மாதிரி எதேனும் பொருள் வாங்குறதுக்கு உரிய நாட்களாக இந்த தினம் உண்டு. டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. வேறு யாராவது டைமை ஃபாலோ பண்ணலைன்னா இருக்கிற கோவமெல்லாம் சேர்த்து அவாட்ட காமிக்கக்கூடியதாக இருக்கும். சில டைம் ரொம்ப முக்கியமானவங்கன்னா காமிக்க மாட்டேன், சிரிச்சுன்னு இருப்பேன். இன்றைய தினத்தில் இடம் வாங்குறது, வீடு வாங்குறது போன்ற விஷயங்கள் அனுகூல்யமாக இருக்கும். டாக்குமெண்ட்ஸ், விசா, அது போன்ற விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. நண்பர்களுடைய காரியத்துக்காக அவங்க கூட சேர்ந்து பிரயாணம் பண்ணுவீங்க. ஒரு மன ரிலாக்ஸ்ட் ஆகும். அதே போன்று முக்கியமான சில காரியங்களை எடுத்து செயல்படுத்தும் போது நல்ல பலன்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்ஜினியருக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒர்க்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். மிதுன ராசி நேயர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே என்ன ஓட்டம் இருக்கும். அதாவது மனசு வந்து இங்கே உட்காந்துட்டு இருப்பீங்க, வேறு எங்கேயாவது சிந்தனை பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே அப்படின்னு பல யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். என்ன பேசிகிட்டே இருக்கேன், ஆஃப் மைண்டுக்கு போயிட்டீங்களேன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. ஒன்றும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட
கேட்டுருப்பேன். பட் யூ ஆல் பி இன் ஆஃப் மைண்ட். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருக்கவங்க, டாக்குமெண்ட்ஸில் இருந்துருக்கவங்க, ஸ்கூல் டீச்சராக இருந்துருக்கவங்க, லெக்சராக இருந்துருக்கிறவங்க, பிரின்ஸிபலாக இருந்துருக்கிறவங்க, எஜுகேஷனல் சம்மந்தமான சர்வீஸ் பண்ணியிருக்கவங்க அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நான் அன்பு வைக்க வைக்க எனக்கே திருப்பி ரிப்பீட்டடாக ரிவர்ட்டாக கரெக்டாக விழுகுது. அதான் என் நேரம் அப்படின்னு பல நேரங்களில் யோசிப்பீங்க. யார் மேலெலாம் அன்பு வச்சு எதேனும் காரியம் பண்ணலன்னா அவள் திருப்பி உங்களுக்கு ஒரு 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 ஷார்ட்டு ஒரு டக்குன்னு ஒரு விஷயத்தை கொடுத்தோன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்பப்போ மன வேதனை போவேல். யாராவது ஒருத்தர் உபதேசம் பண்ணுவா, கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு மன திருப்தியே வரும். மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ், அதுமாதிரி மோட்டிவேஷ்னலான சில கோட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய நாள். யூடியூபராக இருந்துருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சில பயிற்சிகள், ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், ஜிம்மு, அதே போல் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள்லாம் இந்த போட்டிகளில் கலந்து நான் வந்து ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகள் கூடி வரும். கடகராசி நேயர்களுக்கு சிம்மராசி அன்பர்களே, நிறைய பார்த்தாச்சு. அப்பா ஒரு ஒரு போன வாரம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டென்ஷன் இருந்து, இப்போ பரவாயில்ல, ஐம் கூல். ஆனாலும் எனக்கு சில நேரங்களில் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய நாளாக இருந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யார்ட்டையாவது பேசுகிறதுக்கே பயப்படுறது, பேசுகிறதுக்கே யோசிக்கிறது, பேசலாமா வேண்டாமா, ஓகேயா இல்லையா, நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கிறது, என்னப்பா இது அப்படிங்கிற பல யோசனைகள் அப்பப்போ வரும். இருக்கணும் சிம்மராசி இல்லையா, அப்படி அந்த டக்குன்னு அந்த காரியத்தை எடுத்து வேகமாக செயல்படுத்தலான்னு தோணும். இருந்தாலும் பயம் இருக்கும். மீடியமாக சம்பாதிச்சுட்டு இருக்கவா நல்லா சம்பாத்தியம் பண்ணோம் சார், பாருங்கள் அவங்களாம் எப்படி இருக்கா, வாழலாம் எப்படி இருக்கா, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு கம்பேரிஷன் நிறையா நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. நிச்சயம் நல்ல மாற்றங்கள் வரும், ஜெயிப்பீங்க, நல்ல முன்னேற்றங்கள் வரும். ஒரு விதை எப்படி அது அப்படியே பெருசாகிறதோ அதேமாதிரி அடுத்த நிலைக்கு நீங்கள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். யாரேனும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலோ இல்லை ஃபங்க்ஷனுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஹெல்ப் கேட்டாலோ உடனே போய் நின்று அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. அனாவசிய டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்கும், அதில் மட்டும் கவனம் என்பது தேவை. சிக்கனம் வெற்றியை தரும். கன்னிராசி அன்பர்களே, விடாத ஒரு விஷயத்தை பற்றி மனசில் யோசிச்சுட்டு இந்த காரியத்தில் செயல்படுத்தலாமா வேண்டாமாங்கிற பல்வேறு விதமான யோசனைகள் இருக்கும். கிரகங்கள் ரீதியாக, அதே சமயத்தில் ராசி ரீதியாக ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தாலும் பல ரீதியாக பல விஷயங்களில் உங்களுக்கு பயத்தை கொடுக்கும். சரி, பயத்தோட சில காரியத்தை எடுத்து பண்ணுது. பிகாஸ் ஏற்கனவே அனுபவப்பட்ட தோல்வி தான் அதுக்கு காரணமாக இருக்கும். இப்படி ஆயிடுத்து அப்படி ஆயிடுத்து, நான் என்ன பண்ணுறது, இனிமேல் ஜெயிக்குமா ஜெயிக்காதான்னு பலவிதமான யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். ஒயர் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக் சம்மந்தமாக, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கம்யூனிகேஷன் அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா டெலிகாம் சம்மந்தமான ஒர்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. யாராவது நகைச்சுவை பேசினா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லுவேன். முந்தையெல்லாம் வாய் விட்டு சிரிவேல், அது நோய் விட்டு போயின்றது, மனசில் இருக்கக்கூடிய தாக்கங்கள்லாம் போச்சு. இப்போ சிரிக்கிறதுக்கே டைம் இல்லை. ஏன்னா பலவிதமான வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையே பெருசாக இருக்குது, இங்கே எங்கே போய் சிரிச்சுண்டு அப்படின்னு ஒரு சிரிப்பேல். கன்னிராசி நேயர்களே, துளாராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து எடுத்து செய்வேல். இதில் கெட்ட பேர் வந்துச்சுன்னு நீங்கள் அப்படியே விட்டுட்டு போ, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலான்னு தோணும். சில நேரத்தில் பண்ணிவிடுவேன். அது டிபெண்ட்ஸ் அவங்களுடைய இதை பொறுத்து இருக்குது, அவங்களுடைய டென்ஷனை பொறுத்து இருந்துருக்கு. அந்த மாதிரி இன்றைய தினத்தில் யார்ட்டையும் டென்ஷன் ஆக வேண்டாம், ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம். அவங்க சொன்னாலும் அது பெருசாக நினைக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப போட்டி போட்டுண்டு இது இப்படி நடக்கணும் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. அதில் இப்படி ஜெயிச்சே ஆகணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக விடுங்க, அவங்க ஜெயிச்சுட்டு போட்டு நீங்கள் ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொண்டு வாங்க. எதையும் நோக்கி ஓடாதீங்க, தானாக உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகளை தேடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சாகசங்கள் பண்ண வேண்டாம், பிறருடைய பொருளை வாங்கி பயன்படுத்துறதை தவிர்த்துக்கிறது நல்லது. துளாராசி நேயர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். திருமண காரியங்கள் கைகூடு, பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குண்டானதாக இருக்கும். பல்வேறு முயற்சிகள் நீங்கள் எடுத்ததெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பிறர் மூலமாக காரியத்தை சாதிச்சு போய் அது ஒரே நிமிஷம் கொஞ்சம் இது ஹெல்ப் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை நடத்துது. இவாட்ட இது ஹெல்ப் பண்ணுறதில்ல, இந்த இப்படி ஹெல்ப் கேட்டு அந்த காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கும். பலவிதமான முயற்சி லாபங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கவலையே பட வேண்டாம். சிறு சிறு விஷயங்களில் கோபித்து கொண்டு அந்த காரியத்தை சாதித்தது போக இப்போ தாசாக அழகாக பேசி அந்த காரியத்தை சாதிச்சிருவேன். விருச்சிகராசி அன்பர்களுக்கு ஏதாவது நடனம் கற்றுக்கணும், அதே டான்ஸ் கற்றுக்கணும், பாட்டு கற்றுக்கணும், மிருதங்கம் கற்றுக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கற்றுக்கணும், இது போன்ற புது விஷயம் புது ஆசைகளில் வரும். அதுக்கு முயற்சி எடுப்பீங்க,
அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். களரி பயிற்சி, சில நோக்கு வரும், இது போன்ற புது விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது, அதை பற்றி ஆய்வு பண்ணுறது, இது போன்ற காரியங்கள்லாம் நடக்கும். சித்த ஆயுர்வேத டாக்டர்ஸ்க்கெல்லாம் அனுகூல்யம், புதிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக. வேலை வாய்ப்பில் புது இடம் இன்னொருத்தர் மூலமாக ரெஃபரன்ஸ் கிடைக்கும், அதன் மூலமாக மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நாள் விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைய தினத்தில். தனுசு ராசி நேயர்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். புது மாற்றம் மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வேலை வாய்ப்பு கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, கார் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஓட்டின்னு இருக்கிறவங்க, ஹோட்டலில் வேலை செய்கிறவங்க, ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறவங்க, ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, டைப்பிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, கோர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்மினில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, கம்பெனி சிஇஓ, டைரக்டராக இருந்துருக்கோம், ஜென்ரல் மேனேஜராக இருந்துருக்கோம், மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்க, அனுகூல்யம் தேடி வரும். புது வாய்ப்புகள் உண்டு, கவலைப்பட வேண்டாம், வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய தினத்தில் பதவி, பேர், புகழ், அந்தஸ்து, மதிப்பு கூடி வரும். மகர ராசி நண்பர்களே, சில விஷயங்கள் யோசிச்சு பார்த்தா எதுவும் நிரந்தரம் இல்லை. அதுதான் எல்லாமே வீடு வரை, வீதி வரை, காடு வரை, கடைசி வரை, அதுக்கு அடுத்த வரையை நீங்களே ஃபில்லப் பண்ணிக்கிறீங்களா? இதெல்லாம் பழைய பழைய பாடல்கள் கேட்குறது, புது விஷயங்கள்லாம் யோசிக்கிறது, இந்த மாதிரி நிறைய தினத்தில் இருந்துட்டுருக்கோம். பிகாஸ் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை யாராவது திட்டினாலோ அதுக்காக கிடையாது, இது உங்களுக்குள்ளேயே அப்படியே ஓடிகிட்டே இருக்கும். ஸோ வேதாந்தத்துலேயும் தெய்வீகத்துலேயும் ஆன்மீகத்துலேயும் ஏதோ ஒரு வகையில் யூ ஆர் கனெக்டட். அது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு விஷயத்தை சொல்கிறது, யூ ஆர் நாட் திஸ், யூ ஆர் நாட் திஸ், யூ ஆர் நாட் திஸ்ன்னு சொல்லி ஒரு வேலையில் சொல்கிறது. அந்த வேலையிலேருந்து அடுத்து மாறணும், ஒரு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசில் தோணும். கூடிய சீக்கிரம் அது நடக்கும். ஸோ அதன் மூலமாக உங்களுடைய பிரயாணங்கள் இருந்துட்டு இருக்கும். நிச்சயமாக வெற்றி பெறத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. யோகா ஆசிரியராக இருந்துருக்கோம், கோயில் அர்ச்சகராக இருந்துருக்கோம், மலை கோயிலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆன்மீகத்தில் ரீதியாக பேசிகிட்டு இருக்கோம், ஜோதிடராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா தியானம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். விவசாயம், காய்கறி விற்பனை, அரிசி விற்பனை, மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, வீட்டு ஹோம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமாக ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்க, கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, கும்பராசி அன்பர்களே, சாதனைக்கு உண்டான அற்புதமான நாள். புது புது முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப முக்கியமானவங்க ப்ரீமியமாக சில விஷயத்தை எடுத்து உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க, அதன் மூலமாக திருப்தி அடைவீர்கள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், படிப்புக்காக, வேலைக்காக, தொழிலுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். மைக்ரேட் ஆகணும், ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நான் மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். செல்ஃபோன் பிரச்சனை, கம்ப்யூட்டர் பிரச்சனை, அதே சமயத்தில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான பிரச்சனை, வயரிங் பிரச்சனை, வீட்டில் அப்படியே கோடு விழுந்துகிட்டே இருக்குது, கரையான் தொல்லை வந்துகிட்டே இருக்குது, கரப்பாம்பூச்சி வந்துகிட்டே இருக்குது, இதேனும் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன 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 விஷயம் ஒரு சின்ன இரிட்டேட்டை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு எலி ஒரு வீட்டையே ஒருத்தர் கொளுத்தின கதை மாதிரி தான். சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே இரிட்டேட் ஆவில், அதுக்கப்புறம் சரியாயிடுவேன். கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்கும், கொஞ்சம் பொறுமை இருந்தால் வெற்றி உண்டு. மீனராசி நண்பர்களே, நிறைய முயற்சிகளுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பல பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவா, பல பேர் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுவா, எல்லாத்தையும் காதில் வாங்குவேன், அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுடுவேன். பிரயாணங்கள் மன திருப்தியை கொடுக்கும். முக்கியமான நபர்களை சந்திக்கும் பொழுது ஒரு சில முயற்சிகள், நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி 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 கண்டிப்பாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல காரியத்தை எடுத்து செயல்படுத்தும் போது அதற்குண்டான பலாபலன்கள் கண்டிப்பாக உண்டு. சில நபர்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துருப்பா. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான இருக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் இரும்பு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி மண் பானைகள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கட்டிடம் கட்டுற தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, வேலை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக இரும்பு சம்மந்தமான வேலைகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். புதிய முயற்சிகள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வேலையிலேருந்து தொழில் மாறணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. பெரியவங்க கிட்ட கேட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்து அதுக்கப்புறம் செயல்பட்டு இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் உண்டான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம். 12 ராசிக்கு உண்டான பலாபலன் இதோ. ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. இன்றைக்கி உண்டான
அற்புதமான திதி வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை. இந்த கிருத்திகையில் நம்ம வழிபடக்கூடிய ஒரு பெரிய பலன்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா மன ரீதியான ரொம்ப கவலை இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். உத்தியோக உயர்வுகள், அதே போன்று பல்வேறு விதமான விஷயம். எனக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை இருந்துருக்கு, எனக்கு வந்து பூர்வீக சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி இந்த சூரியன் சார்ந்த விஷயம் ஜாதக ரீதியாக நம்ம பார்க்கும்பொழுது சில பேருக்கு வலது இடது கண் சம்மந்தமான உபாதைகள் அடிக்கடி இருந்துட்டு இருக்கும். மருத்துவம் பார்த்துட்டு இருப்பா, அது சரி பண்ணி இன்னும் இருப்பா. இன்னும் ரொம்ப எஃபெக்டிவாக அந்த பிளானட் வந்து எனக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் ரொம்பவுமே பலனுள்ளதாக இருக்கும். வெறுமே பரிகாரங்கள் பண்ணால் மட்டும் பலன்கள் ஏற்படாது. அதற்குண்டான மருத்துவம் பார்க்கணும், நல்ல மருத்துவரையும் பார்க்கணும், முயற்சிகளும் இருந்துட்டு இருக்கணும். அப்படி இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்பவுமே பலனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு எந்த கோயில் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு ரொம்பவுமே சிறப்பாக இருந்துட்டுருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் ரொம்ப விசேஷமான ஸ்தலங்களில் பழனிக்கு உங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஸ்தலம். அடுத்து சுவாமி மலை ரொம்ப விசேஷமான ஸ்தலமாக இருந்துட்டுருக்கு. ஆக அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை தரும். கிருத்திகைக்கு யாரெல்லாம் விரதம் இருக்கிறாங்களோ, கிருத்திகைக்கு யாரெல்லாம் வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மலை கோயிலில் இருக்கக்கூடிய முருகனை தரிசனம் பண்ணுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கிருத்திகை அன்னைக்கு அன்னதானம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரும் பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். குறிப்பாக உத்தியோக விஷயங்களில் உயர்வு, வேலை வாய்ப்பு சம்மந்தமான சில காரியங்களில் அவங்களுக்கு வெற்றிகள் கொடுக்கும். நீங்கள் இன்றைய தினத்தில் முடிஞ்சால் அதை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே 10 பேருக்கு சொல்லுவீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இப்படி 12 ராசி 27 நட்சத்திரம் இருப்பீங்க. ஸோ நட்சத்திர கணக்கு இல்லாமல், ராசி கணக்கு இல்லாமல் கிருத்திகையில் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆக இன்றைய தினத்தில் கோயிலில் போய் டென்ஷன் ஆகாமல், க்யூ இருக்குது, இன்றைக்கி கோயிலில் வந்தேன் பா என்னடா இது இனிமேல் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ஷன்லாம் ஆகாமல், கடவுள் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி தரிசனம் கொடுத்துருக்காரோ, ஒருவேளை நல்ல தரிசனமாக சந்தோஷப்படுங்க, சரியில்லாத தரிசனமாக அடுத்த வாட்டி திருப்பியும் போங்க, நிச்சயமாக உங்களுக்கு நல்ல தரிசனம் கொடுக்கும். எந்த குறைகளும் சொல்லாமல் மனதை வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு முருகப்பெருமானை மட்டும் சிந்தனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் முருகனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் கிருத்திகை நட்சத்திரத்துடைய பவர். ஆக இன்றைய தினத்தில் கிருத்திகை நட்சத்திரத்துடைய சிறப்புகள் வந்து பார்த்தோம். வேல் பூஜை, இறைவனுடைய வழிபாடு போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷ் ஐயர்.